பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இன்றைய வகுப்பின் இரண்டாவது பாடம் துரூசுல் லுகத்தில் அரபியா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். கடந்த வகுப்புகளில், ரமதானுக்கு முன்னால் நடைபெற்ற வகுப்புகளில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய பெருதவியால் முதல் பாகத்தை நாம் முடித்து விட்டோம். அந்த முதல் பாகம் தொடர்பாக வரக்கூடிய ஷர்ஹ் விளக்க நூல், அதில் ஹேண்ட் அவுட்டில் தான் கொஞ்சம் மீதம் உள்ளது. அதை நம்ம பார்த்த பிறகு இன்ஷா அல்லாஹ் இரண்டாம் பாகத்திற்கு நாம் சென்று விடலாம். ஹேண்ட் அவுட், கையேடு. இதில் பல இலக்கண குறிப்புகள் இடம்பெறுகின்றன. முதல் பாகத்தில் இடம்பெறக்கூடிய ஏறத்தாழ 18 விதமான இலக்கண குறிப்புகள், மிக முக்கியமான இலக்கண குறிப்புகள் இடம்பெறுகின்றன. கடந்த வகுப்புகளில் இந்த இலக்கண குறிப்புகளில் பலவற்றை நாம் பார்த்து விட்டோம். இந்த வகுப்பில் பார்த்துவிட்ட பழைய பாடங்களை சிறிதளவு நினைவுபடுத்திய பிறகு புதிதாக உள்ள பார்க்க வேண்டிய இலக்கண குறிப்பு இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். முதலாவதாக இந்த ஹேண்டவுட்டில் இடம்பெறக்கூடியது வார்த்தையின் வகைகள். இங்கிலீஷ்ல இதை சொல்லுங்கத்தா. சரி, ஆங்கிலத்தில் 8 இருக்குது, அரபியில் 3 தான். இஸ்மு, ஃபஅல், ஹர்ஃப். இஸ்ம், ஃபஅல், ஹர்ஃப் இதான் மிக முக்கியமானது. எந்த ஒரு வார்த்தையை நாம் எடுத்தாலும் இந்த மூன்றிற்குள்ளாக நாம் என்ன செய்து விடலாம், வகைப்படுத்தி விடலாம். இது இஸ்ம், இது ஃபஅல், இது ஹர்ஃப். இதை நாம் விளங்கி கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். எந்த இடத்தில் எந்த வார்த்தையை படித்தாலும் இது இஸ்மா, அலா, ஹர்ஃபா என்பதை புரிந்துவிட்டால் அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். அதுக்கு அடுத்ததாக இலக்கணத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கு வரக்கூடிய இலக்கணம் என்ன? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இரண்டாவதாக உச்சரிப்பு சவுண்டுகள். ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா, சுக்கூன். இது தஅலீமிலே நாம் படித்தது தான். இது ஆரம்ப பாடங்களில் இடம்பெறக்கூடிய செய்திகள். மேலும் இந்த பாடத்தில் நக்கிரா, மஅரிஃபா இது மிக முக்கியமானது. இரண்டாவது பகுதியில் ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா, சுக்கூனுடன் நக்கிரா இஸ்மு 2 வகையாக பிரிகிறது. ஒன்று நக்கிரா, மற்றொரு வகை மஅரிஃபா. நக்கிராண்டா குறிப்பிடப்படாத பெயர்ச்சொல், மஅரிஃபாண்டா குறிப்பிடப்பட்ட பெயர்ச்சொல். நக்கிராவுக்கான அடையாளம் அதில் என்ன வரும்? கடைசியில் தன்வீன் வரும், ஆரம்பத்தில் அல் வராது. மஅரிஃபாவிற்கான அடையாளம் ஆரம்பத்தில் அல் வரும், கடைசியில் தன்வீன் வராது. ஆனா அதுவே பெயராக இருக்குமேயானால், ஒரு மனிதனுக்கு வைக்கப்பட்ட ஆண்பால் பெயர் சொல்லாக இருக்குமேயானால், முஹம்மதுன், ஹாலிதுன், இது மஅரிஃபா தான். கடைசியில் என்ன வந்திருக்கும்? தன்வீன் வந்திருக்கும். இது நினைவுபடுத்துதல் தான், நான் படித்தது தான். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து மூன்றாவதாக கடைசியில் வரக்கூடிய இஅராபிற்கான பெயர். மன்சூபுன், மர்ஃபூன், கடைசியில் தம்மத்தைனி கொண்டு முடிவு பெறக்கூடியதாக ஒரு இஸ்மு இருக்குமையானால் அந்த இஸ்முக்கு என்ன சொல்லப்படும்? மர்ஃபூ. ஃபத்ஹா அல்லது ஃபத்ஹத்தைனி கொண்டு ஒரு இஸ்மு முடிவு பெற்றிருக்குமையானால், அதனுடைய கடைசி ஃபத்ஹா அல்லது ஃபத்ஹத்தைனி பெற்றிருக்குமையானால் அதற்கான பெயர் என்ன? மன்சூப் என்று சொல்லப்படும். கஸ்ராவை பெற்றிருக்குமையானால் அதற்கு பெயர் என்ன? மஜ்ரூர் என்று சொல்லப்படும். மஜ்ரூர். இது மூன்றாவது பாடம். அதனுடைய கடைசி இஅராபை கவனித்து, அந்த இஅராபை கவனித்து அங்கு வரக்கூடிய அடையாளத்திற்கான பெயர்.
அலாமத்துல் அலாமத்து ரஃப்இ அத்தம்மத்து, அடையாளத்தின் பெயர் என்ன? தம்மா என்று சொல்லப்படும். இந்த நிலைக்கு பெயர் என்ன? மர்ஃபூ என்று சொல்லப்படும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதுக்கு அடுத்ததாக நான்காவதாக இலக்கண குறிப்பு மிக முக்கியமானது அல் ஜும்லத்துல் இஸ்மியா, பெயர் சொல் வாக்கியம். வாக்கியம் இரண்டு வகையாக பிரிகிறது. ஒன்று அல் ஜும்லத்துல் இஸ்மியா, பெயர் சொல்லை கொண்டு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பமாகுமேயானால் அந்த வாக்கியத்துக்கு பெயர் என்ன? அல் ஜும்லத்துல் இஸ்மியா. வினை சொல்லை கொண்டு ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியம் ஆரம்பமாகுமேயானால் அதற்கு பெயர் என்ன? அல் ஜும்லத்துல் ஃபிஅலியா. மிக முக்கியமானது. பெயர் சொல் வாக்கியத்தில் இடம்பெறக்கூடிய இரண்டு பகுதிகள். முதல் பகுதி அல் முபுத்ததா, இரண்டாவது பகுதி அல் ஹபர். முபுத்ததான துவக்கம், அந்த துவக்கத்திற்கான செய்தி, அதற்கு தான் ஹபர் என்று சொல்லப்படும். தமிழில் எழுவாய் பயனிலை என்று சொல்லப்படும். ஆங்கிலத்தில் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் என்று சொல்லப்படும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், அல் முபுத்ததா வல் ஹபரு மர்ஃபூஆனி, ரெண்டுமே எப்படி இருக்கும்? ரஃபா உடைய நிலையில் இருக்கும். ரெண்டினுடைய முபத்ததாவாகவும் ஹபராகவும் வரக்கூடிய பெயர் சொல்லின் கடைசி எதை பெற்று வரும்? அதனுடைய இஅராப் என்னவாக இருக்கும்? மர்ஃபூஆக இருக்கும். இதனுடைய பயிற்சிகள் இதெல்லாம் கடந்த வகுப்பில் நாம் பார்த்து விட்டோம். ஐந்தாவது இலக்கண குறிப்பாக அபுவாபுல் ஃபிஅலி சுலாசியில் முஜர்ரதுடைய மூன்று எழுத்துக்கள் கொண்டு வரக்கூடிய வினைச்சொற்களின் அபுவாபுகள், ஃபார்முலாக்களை நாம் பார்த்தோம். இதனுடைய அர்த்தங்களை எல்லாம் நாம் இந்த வகுப்பு நடத்தும் போது நாம் பார்த்து விட்டோம். சந்தேகம் உள்ளவங்க, தெரியாதவங்க அந்த வகுப்புல போய் இதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதையும் தாண்டி அஜ்னாஸ்லையும் இந்த பாபுகளுடைய தஸ்ரீஃப் சர்ஃபுகளையும் நாம் பார்த்து விட்டோம். இந்த பாபுகளுடைய சர்ஃபுகளையும் நாம் பார்த்து விட்டோம். அடுத்து அல் ஃபிஅலுல் மாதி, மாதியான வினைச்சொல். மாதியான வினைச்சொல்லினுடைய சர்ஃப், அஜ்னாஸ் மீசான்ல இடம்பெறக்கூடிய சர்ஃபை தான் கொஞ்சம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மீசானில் படித்த அந்த பாடம்தான் மீசான்ல இது கொஞ்சம் விளக்கமாக நாம் சர்ஃபை நாம் தெரிந்து கொண்டோம். அல் ஃபிஅலுல் மாதி, மாதியான வினை சொற்களை பற்றியான விளக்கம் இது. இதில் இடம்பெற, அதாவது ஃபஅல, ஃபஅலா என்று நாம் படித்தோம். அது இங்கே வந்து ذهب, ذهبا, ذهبوا. ذهب, ذهبا, ذهبாவில் இடம்பெறக்கூடிய தமீர் என்ன, இதில் இருக்கக்கூடிய இந்த அலிஃப் என்ன என்ற விளக்கத்தை எல்லாம் இந்த பாடத்தில் நாம் கற்றுக்கொண்டோம். இதில் மிக ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னு சொன்னால், இந்த அலிஃபுடைய அதாவது இந்த அலிஃபினுடைய பெயரை தெரிந்து கொண்டோம். இந்த அலிஃபினுடைய பெயர் என்ன? அலிஃபுல் விகாயா. அலிஃபுல் விகாயா, அதாவது இந்த வாவ் வந்து வாவுல் அத்துஃபா, வாவுல் ஜமாஆ, பன்மையினுடைய வாவா என்பதை பிரித்து அறிவதற்காக வரக்கூடிய அலிஃபு தான் இந்த அலிஃப். அலிஃபுல் விகாயா என்று இதற்கு சொல்லப்படும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மேலும் இதில் சேர்ந்து வரக்கூடிய தமீர்களுடைய நிலைகளை எல்லாம் இந்த பாடத்தில் நாம் தெரிந்து கொண்டோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஏழாவது பாடமாக ஜாருன் வ மஜ்ரூருன். ஜார், ஜருடைய எழுத்துக்கள் எதில் மட்டும்தான் வரும்? இஸ்மில் மட்டும்தான் வரும். ஃபஅல்ல ஜருடைய எழுத்துக்கள் வராது. ஜருடைய எழுத்தும் ஜர்ரு செய்யப்பட்ட பெயர் சொல்லும். இந்த பாடத்தை ஏழாவது பாடமாக, ஏழாவது குறிப்பாக நாம் பார்த்தோம். இதற்காக வேண்டி குர்ஆனில் வரக்கூடிய உதாரணங்களை எல்லாம் இங்க வரிசையா கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் நாம இந்த வகுப்பில் பார்த்து விட்டோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.
எட்டாவது இலக்கண குறிப்பாக தமாயிர் பிரதி பெயர் சொற்கள் ஆங்கிலத்தில் புரோனோன்ஸ் என்று சொல்லப்படும். இதனுடைய ஒருமை தமீர், தமாயிருடைய ஒருமை தமீர். இதுல மிக முக்கியமாக தமாயிர்களின் வகைகளை தெரிந்து கொண்டோம். தமாயிர் ரெண்டு வகையாக இருக்குது. அல் முன்ஃபஸிலு அல் முத்தஸிலு. மத்துடைய பாடத்துல கூட முன்ஃபஸில் அல் மத்துல் முன்ஃபஸிலு அல் மத்துல் முத்தஸிலும் படிச்சிருக்கோமா இல்லையா? அதே போலதான் இங்கே அல்-தமாஇருல் முன்ஃபஸிலு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிரிந்து வரக்கூடிய தமீர்கள். தமீருன் முன்ஃபஸிலும் பிரிந்து வரக்கூடிய தமீர்கள். தமீருன் முத்தஸிலுன் சேர்ந்து வரக்கூடிய தமீர்கள். அப்படி ரெண்டு வகையாக தமீர்கள் பிரிகிறது. இந்த தமீர்கள் அனைத்துமே மபினியுன். இது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய, நினைவுபடுத்தி கொள்ள வேண்டிய ஒன்று. தமீர்கள் அனைத்துமே என்னது? மபினி, முஅரபு கிடையாது. மபினினா என்ன? அதனுடைய கடைசி ஒருபோதும் மாற்றமாகாது. மர்ஃபூ, மன்சூப், மஜ்ரூருடைய எந்த நிலைகளிலும் இந்த தமீர்களுடைய கடைசியானது மாற்றம் அடையாது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி, அதுக்கு அடுத்ததாக இந்த தமீர்கள் பெயர் சொற்களில் சேர்ந்து வரும்போது அதனுடைய சர்ஃப், அதனுடைய நிலைகள் எப்படி இருக்கும் என்பதை விளக்கமாக இந்த பகுதியில் நாம் பார்த்தோம். அதே போல ஜர்ருடைய எழுத்துக்களுடன் தமீர்கள் சேர்ந்து வரும்போதும் அதனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் இந்த பகுதிகளில் நாம் தெரிந்து கொண்டோம். மீண்டும் இதை எடுத்து பாருங்க, அப்போதான் நமக்கு வரும், நினைவுக்கு வரும். இல்லைன்னா மறந்து போயிடும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதை தொடர்ந்து ஒன்பதாவது இலக்கண குறிப்பாக அல் முதாஃபு வல் முதாஃபு இலைஹி. முதாஃப், முதாஃப் இலைஹி, ஜெனட்டிவ் கேஸ். இதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். மிக முக்கியமானது. அதிகமாக குர்ஆனிலும் வார்த்தை பயன்பாட்டிலும் வாக்கியங்களிலும் இடம்பெறக்கூடிய ஒரு இலக்கணம்தான் முதாஃப், முதாஃப் இலைஹி. அல் முதாஃபு வல் முதாஃபு இலைஹி. இதனுடைய உதாரணங்கள் குர்ஆனில் ஹதீஸில் இருந்தும் இதற்காக வரக்கூடிய உதாரணங்கள் எல்லாம் இந்த பகுதியில் நாம் பார்த்து விட்டோம். இதுல தலபுல் இல்மி ஃபரீதத்துன் என்ற ஹதீஸ் தஈஃபானது என்பதை நாம நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆனா அர்த்தம் சரியானது. ஒவ்வொரு மனிதருக்கும் கல்வியை தேடுவது கட்டாயம். அர்த்தம் சரியானது, ஆனா ஹதீஸ் தஈஃபானது. அல் முதாஃப் வல் முதாஃப் இலைஹிக்கு உதாரணங்களாக குர்ஆனில் வரக்கூடிய உதாரணங்கள் எல்லாம் இந்த பக்கத்தில் நாம் படித்து விட்டோம். அதை தொடர்ந்து முதாஃப், முதாஃப் இலைஹிக்கு வரக்கூடிய உதாரணங்களும் எக்ஸசைஸ் பயிற்சிகளும் இதெல்லாம் நீங்க செய்யணும். இன்ஷா அல்லாஹ் வீட்டில் செஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அல்லாஹ் அருள் செய்வான. அடுத்து 10வது இலக்கண குறிப்பு ஷிபுல் ஜும்லா. ஜும்லாவை போன்று இருக்கக்கூடிய வாக்கியம். ஆனா இது என்ன கிடையாது? இன்கம்ப்ளீட், பூர்த்தி இல்லாத வாக்கியம். இந்த வாக்கியத்தால் என்ன இருக்காது? பூர்த்தியான அர்த்தம் இருக்காது. இதனுடைய வகைகள், 2 வகைகளை நாம இந்த வகுப்பில் பார்த்தோம். இது மிக முக்கியமானது. ஒன்று ஜாருன் ஓ மஜ்ரூன். ஜருடைய எழுத்தும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்முன், இஸ்ம் பெயர் சொல்லும். இந்த ரெண்டும் சேர்த்து அதற்கு சொல்லப்படும் பெயர் என்ன? ஷிபுல் ஜும்லா. ஷிபுகுண்டா போல என்று அர்த்தமாகும். அது ஜும்லான என்ன அர்த்தம்? வாக்கியத்தை போல் ஒன்றான பூர்த்தி இல்லாத வாக்கியம் என்று அர்த்தமாகும். அதற்கான உதாரணங்கள் இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். ஷிபுல் ஜும்லா. அதே போல ظرفுன் வ முதாஃபுன் இலைஹி. ظرف மேலும்
அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த வர்ஃபின் மூலமாக ஜர்ரு செய்யப்பட்ட பெயர்ச்சொல். அதுக்கு அடுத்து வர்ஃப் எப்போதுமே முதாஃபாக இருக்கும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய பெயர் சொல்லானது முதாஃப் இலேஹியாக இருக்கும். முதாஃப் இலேஹின் அடிப்படையில் ஜர்ரு செய்யப்பட்டதாக இருக்கும். அதற்கான உதாரணங்களை எல்லாம் இந்த பக்கத்தில் நாம் படித்து விட்டோம். அமாம் அல் பைத்தி, அமாம வர்ஃப் முதாஃப், அல் பைத்தி முதாஃப் இலேஹி. இங்க ரெண்டு வார்த்தை இருக்குது. ரெண்டு வார்த்தை, ஒரு வாக்கியத்துக்கு ரெண்டு வார்த்தைகள் போதுமானது. ஆனால் இங்க ரெண்டு வார்த்தைகள் இருந்தும் இது வாக்கியமா என்றால் வாக்கியம் இல்லை. வாக்கியத்தை போல் இருக்கக்கூடிய பூர்த்தி இல்லாத வாக்கியம். எனவே இதற்கு ஷிபுல் ஜும்லா என்று பெயர் சொல்லப்படுகிறது. அடுத்து இதுல மிக முக்கியமான ஒரு குறிப்பு, இந்த முபுத்ததா இருக்கிறதே, முபுத்ததாவாக இருக்குன்னு சொன்னா அங்க ஜர்ருடைய எழுத்து இருக்கக்கூடாது. முபுத்ததாவாக ஜர்ருடைய எழுத்து வராது. அதே போல அதாவது இங்க இங்க என்ன படிங்க, இதை படிங்க. என்ன சொல்றாங்க? அதாவது முபுத்ததாவாக இருக்குன்னு சொன்னா அங்க என்ன இருக்க வேண்டும்? முபுத்ததாவாக இருக்க வேண்டும் என்றால் துவக்கமாக இஸ்ம் இருக்க வேண்டும். இங்க ஜர்ருடைய எழுத்து இருக்கிறது. இப்படி ஜர்ருடைய எழுத்து வந்திருக்கமையானால் அதற்கு என்ன சொல்லப்படும்? ஜர்ருடைய எழுத்து, அதுக்கடுத்து மஜ்ரூர், ஹபர் முகத்தம், அதுக்கடுத்து வரக்கூடிய இஸ்மு தான் முபுத்ததா முஅக்கர் என்று சொல்லப்படும். இது மிக முக்கியமான ஒரு குறிப்பு. இந்த குறிப்பை நாம நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். போன வகுப்பில் கடைசியாக நாம் பார்த்தது அல் முஅன்னத், பெண்பால். பெண்பால் கடைசியாக அத்தாவுல் மர்பூத்தாவை கொண்டு முடியக்கூடிய பெயர் சொற்கள் அது பெண்பாலாக அறியப்படுகிறது. ஃபாத்திமா, பக்கரா என்பதை போல. அதே போல அத்தாவுல் மஃப்தூஹாவை கொண்டு கடைசியாக முடியக்கூடிய வார்த்தைகளில் உஹ்துன், பின்துன் என்பது பெண்பாலாக அறியப்படுகிறது. அதே போல அலிஃப் மக்சூராவை கொண்டு முடியக்கூடிய பெயர் சொல் சல்மா, லைலா, ஒரு பெண்ணுக்கு வைக்கப்பட்டுள்ள பெயர் சூகுரா, குபுரா, இதுவும் பெண்பாலாக அறியப்படுகிறது. இது பெண்பால் தான். அதே போல அலிஃப் மம்தூதா, நீட்டப்பட்ட அலிஃபை கொண்டு முடியக்கூடிய பெயர் சொல் அஸ்மா, அம்யா, ஹஸ்னா என்பதை போல. அதே போல் பெண்ணுக்கு வைக்கப்பட்டுள்ள பெயர் ஜெய்னபு, ஹிந்துன், மரியமு, இதுவும் பெண்பால். அதே போல பெண்ணுக்கான பெயர் உம்முன், தாய் என்பதை போல. அதே போல மணப்பெண் அரூஸ், அதானுன், பெண் கழுதை. அதே போல உடல் உறுப்புகளில் 2 உறுப்புகள் இருக்கக்கூடியவைகளையும் பெண்பாலாக பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக ஐனுன், எதுன், உதுனுன், விராஉன், ரிஜுலுன், சாக்குன் எல்லாம் போன வகுப்புல நாம படிச்சுட்டோம். ஒரு நினைவூட்டல் தான். அதே போல் 4வதாக நகரத்தினுடைய பெயர், நாட்டினுடைய பெயர் என்னவாக பயன்படுத்தப்படுகிறது? முஅன்னஸாக பயன்படுத்தப்படுது. அதே போல் அன்றாட நாம் பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள், வீடு, நெருப்பு, காற்று, வானம், சூரியன், யுத்தம், பூமி, ஆன்மா, பாதை, இவையெல்லாம் முஅன்னஸாக பயன்படுத்தப்படுகிறது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதுவரைக்கும் நாம் போன வகுப்பில் நாம் படித்து விட்டோம். இன்றைய வகுப்பில் நாம் புதிதாக நினைவுபடுத்த இருக்கும் இலக்கணம், படித்த இலக்கணம் தான் 12வது இலக்கண குறிப்பு. என்னன்னு சொன்னா நஅத்துன் வ மன்ஊத்துன். நஅத்துன் வ மன்ஊத்துன். திரும்ப திரும்ப படிக்க தான் நமக்கு நினைவுல வரும். இதெல்லாம் போன வகுப்புல படித்தோம். இடையில ஒரு மாதம் கேப் ஆயிடுச்சு. சிலது மறந்திருக்கலாம். இடையில எடுத்து படிச்சிருந்தா நினைவு இருக்கும்.
எடுத்து படிக்கிறேன்னா நமக்கு டவுட் வரும். இப்படியே நம்ம படிக்கிறது அப்படி நின்று விட்டால் மறந்து போய்விடும். ஆகையால எப்போதுமே இந்த புத்தகத்தை கையில எடுத்து படிங்க. இதர நாம அரபு நூல்களை படிக்கிறோம், அதுல இந்த இலக்கணங்களை ஒப்பிட்டு பார்த்து படிங்க. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். நஅத்துன் வ மன்ஊத்துன் ஆங்கிலத்தில் அட்ஜெக்டிவ் என்று சொல்லப்படும். அட்ஜெக்டிவ் ஒருவருக்கு பண்பாக வரக்கூடிய பெயர்ச்சொல், பண்பு பெயர்ச்சொல் என்று நாம தமிழில் சொல்லலாம். அதற்கான உதாரணங்கள் இங்க வந்து ஒரு எக்ஸசைஸாகவும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அரபியை கொடுத்து அதை வந்து ஆங்கிலப்படுத்தவும் சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்க தமிழ் படுத்தியும் இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். உதாரணமாக, அல் வலதுல் ஹசனு, அழகான சிறுவன். அழகான சிறுவன், இதை நம்ம எப்படி அர்த்தம் வைக்க கூடாது? இந்த சிறுவன் அழகானவன் என்று அர்த்தம் வைக்க கூடாது. அல் வலதுல் ஹசனுக்கு என்ன அர்த்தம்? அழகான சிறுவன். முஹம்மதுன் அல் ஹசனு, அழகான முஹம்மத். இங்க கவனிக்க வேண்டும், முஹம்மதுன் என்ற முஹம்மது வந்து என்னது? நக்கிராவா மாரிஃபாவா? மாரிஃபாவான பெயர் சொல். அதனால இங்க ஆரம்பத்துல அல் கொண்டு வர வேண்டிய தேவை கிடையாது. அல் ஹசனு என்பது இங்க வந்து மாரிஃபா என்பதை அடையாளப்படுத்துவதற்காக ஆரம்பத்தில் அல் வந்துள்ளது. மேலும் இது என்னவாக இருக்குது? முஹம்மதுன் என்ற பெயர் சொல்லிற்கு நஅத்தாக இருக்கிறது. இது நஅத். முஹம்மது என்பது மன்ஊத். வலது அதை அப்படி இங்க கொடுக்குறாங்க. வலதுன் ஹசனுன் இங்க மாரிஃபாவிற்கான உதாரணம். இந்த ரெண்டுமே எதற்கான உதாரணம்? இந்த உதாரணமும் எதற்கான உதாரணம்? மாரிஃபா. அடுத்து நக்கிராவுக்கான உதாரணமா கொண்டு வராங்க. இது மாரிஃபா. மாரிஃபத்துன் இது நக்கிராவுக்கான உதாரணம். வலதுன் ஹசனுன் அழகான ஒரு சிறுவன். அல்லாஹுல் அதீமு மகத்தான அல்லாஹ். எப்படி அர்த்தம் வைக்க வேண்டும்? அல்லாஹு அதீமுன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஆகிறவன் மகத்தானவன். அப்ப மன்ஊத்தாக இருந்தால் அதனுடைய அர்த்தம் மாறுபட்டிருக்கும். முபத்ததா கபராக இருந்தால் அதனுடைய அர்த்தம் மாறுபட்டிருக்கும், அமைப்பும் மாறுபட்டிருக்கும். ஆகவே கவனமாக நாம இந்த மாதிரியான வாக்கியங்களை படிக்க வேண்டும். இது இது மாரிஃபாவா நக்கிராவா உஸ்தாத்? அல்லாஹுல் அதீம் மாரிஃபா, இது நக்கிராவிற்கான உதாரணம். அடுத்து சிராத்தும் முஸ்தகீமுன் நேரான பாதை. நேரான பாதை இது நக்கிராவிற்கான உதாரணம். அர் ரசூலுல் கரீமு சங்கையான கண்ணியமிக்க தூதர் அல்லது கண்ணியமான தூதர். ஹாமிதுன் ஹாமித் ரஜுலுன் தய்யிபுன் நல்ல மனிதர். அப்ப இங்க கவனிக்கணும், ஹாமிதுன் என்பது முப்ததா, ரஜுலுன் என்பது ஹபர், மன்ஊத், தய்யிபுன் என்பது நாத். கவனிக்கிறீங்களா? இங்க நல்லா கவனிக்கணும். ஹாமிதுன் என்பது முபத்ததா, மீம போடுங்க, முபத்ததா. ரஜுலுன் என்பது ஹபர், மன்ஊத், மேலும் இது என்னவா இருக்குது? மன்ஊத்தாக இருக்குது, மன்ஊத். அப்புறம் தய்யிபன் என்பது நாத், நாத்துன். இதனுடைய சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, மன்ஊத் எப்படி இருக்குதோ நக்கிராவாக இருந்தால், மன்ஊத் நக்கிராவாக இருந்தால் நாத்தும் நக்கிராவாக இருக்கும். மன்ஊத் முஃப்ரதாக இருந்தால்
நஅத்தும் முஃப்ரதாக வரும். மன்ஊத் மஅரிஃபாக இருந்தால் நஅத்தும் மஅரிஃபாவாக வரும். சரிங்களா? அப்ப எப்போதுமே நஅத்தானது மன்ஊத்தை தொடர்ந்து பின்பற்றக்கூடியதாக இருக்கும். இஅராபிலும் ஒருமை இருமை பன்மையிலும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும், நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து ஹாமிதுன் அல் ஆலிமு, ஆலிமான அறிஞரான ஹாமித். அப்ப இங்க இந்த சென்டென்ஸ் எப்படி வருது? ஹாமிதுன் என்பது முபத்ததா, மன்ஊத், அல் ஆலிம் என்பது நாத், ரஜுலுன் என்பதுதான் என்னது? ஹபர். ஹபர் மேலும் மன்ஊத், தய்யிபுன் என்பது நாத். நல்லா கவனிக்கணும். ஹாமிதுன் அல் ஆலிமு, ஏன் ஹாமிதுல அல் ஹாமிதுன்னு வரல? பொதுவாக ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆணுக்கு வைக்கப்பட்டுள்ள பெயரானது மாரிஃபாவாகும். இதுல அல் கொண்டு வர தேவையில்லை. ஹாமிதுன், அதனால்தான் இங்க அல்ல வந்திருக்கு. ஹாமிதுன் அல் ஆலிமு, அறிஞரான ஹாமித். ரஜுலுன் தய்யிபுன், நல்ல மனிதர். இது விளங்கினா தான் அர்த்தம் கரெக்டாக வைக்க முடியும். இல்லாட்டி இங்க எப்படி அர்த்தம் வைக்க முடியலையே என்ற தடுமாற்றம் ஏற்படும். சரிங்களா? இப்ப ரஜுலன் என்பதுதான் ஹாமிதுன் என்ற முப்ததாவிற்கு கபராக வந்துள்ளது. அடுத்து வலதுல் முஅல்லிமி, வலதுல் முஅல்லிமி அஸ்ஸாலிஹு, வலதுல் முஅல்லிமி அஸ்ஸாலிஹு. இதுல கொஞ்சம் கவனமாக அணுக வேண்டிய ஒரு சென்டென்ஸ். வலதுல் முஅல்லிமி, ஆசிரியரின் மகன். அஸ்ஸாலிஹு, ஆசிரியருடைய நல்ல மகன் என்ற அர்த்தமாகும். எப்படி அர்த்தம் சொல்லணும்? ஆசிரியருடைய நல்ல பையன். வலதுல் முஅல்லிமி ஸாலிஹு, சாலிஹான ஆசிரியரின் மகன் என்று அர்த்தம் வைக்க வேண்டும். இங்க எப்படி அர்த்தம் வைக்க வேண்டும்? சாலிஹான ஆசிரியரின் மகன். அப்ப வாக்கியத்துல இங்க பாத்தீங்கன்னு சொன்னா மௌசூஃப் இங்க இருக்கு, அதாவது மன்ஊத் இங்க இருக்குது, இதனுடைய நஅத் எங்க இருக்குது? மன்ஊத் இங்க இருக்குது. இதான் மன்ஊத், மன்ஊத் இதான் நஅத், இது நஅத். இப்ப தர்கீப் எப்படி சொல்லணும்? வலது முபத்ததவுன், முபத்ததா, முதாஃப், மன்ஊத். எத்தனை வருது பாருங்க. அல் முஅல்லிம் என்பது என்ன? முதாஃப் இலைஹி. அஸ்ஸாலிஹு என்பது என்ன? கபர் இல்ல. மன்ஊத்துக்கு இது என்னவா வருது? நஅத்தா வருது. கபர் இங்க வரல. சரியா? இது உதாரணம் தானே. சரிங்களா? வலதுல் முஅல்லிமி ஸாலிஹு, சாலிஹான ஆசிரியரின் மகன். பையனுடைய பண்பு. அதனாலதான் இது வலது என்பது என்னவாக இருக்குது? மன்ஊத். இது மாரிஃபாவாக இருக்குது. அதுக்கடுத்து வரக்கூடிய மாரிஃபாவான முதாஃப் இலைஹியுடன் இதாஃபத் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால். ஏன்னா அல் வலது முதாஃபா இருக்கிறதுனால இங்க என்ன வரல? அல்லு வரல. முதாஃப் என்ன வராது? அல்லு வராது. இன்னொன்னு என்ன வராது? முதாஃப்ல தன்வீனும் வராது. இப்ப அந்த அடிப்படையில இங்க அல்லு வரல. ஆனா அஸ்ஸாலிஹு என்பது என்னது? இது முதாஃபாக இல்லை, இது நஅத்தா வருது. எனவே இங்க அல்லு வந்திருக்குது. அப்ப வலது உடைய நஅத் எது? அஸ்ஸாலிஹு. சரி, இங்க பாருங்க. இதெல்லாம் முன் பின் வரக்கூடிய வார்த்தைகளை வைத்துதான் துல்லியமாக நாம் அர்த்தத்தை விளங்க முடியும். இந்த சென்டென்ஸை கரெக்டாக அர்த்தம் கொடுக்க முடியும். பாருங்க, இதே சென்டென்ஸ், இதே வார்த்தைகள் தான் இங்க பாருங்க வேற மாதிரியான அர்த்தம் வரப்போகுது.
பாருங்க, வலதுல் முஅல்லிமி ஸாலிஹி, சாலிஹான ஆசிரியரின் மகன். இங்க எப்படி அர்த்தம் வைக்க வேண்டும்? சாலிஹான அல்லது நல்ல ஆசிரியரின் மகன். வலது என்பது முபத்ததா முதாஃப், அல் முஅல்லிமி முதாஃப் இலைஹி மன்ஊத், அஸ்ஸாலிஹி நஅத். எப்படி நம்ம தெரிந்து கொண்டோம்? இங்க வரக்கூடிய இஅராப் மஜ்ரூர் இங்க வந்திருக்குதா? அலாமத்துல் ஜிரியல் கஸ்ரா வந்திருக்குதா? இங்கேயும் பாருங்க அல்லு வந்திருக்குது, இங்கேயும் அல்லு வந்திருக்குது. இங்க மர்ஃபூ, இது வலது மர்ஃபூவா இருக்கனால இங்க மர்ஃபூவாக இருக்குது. அப்ப இது இந்த மன்ஊத்துடைய நஅத்து இதுதான் என்பதை நம்ம துல்லியமாக விளங்கி கொள்ளலாம். இது ரொம்ப நுட்பமான ஒரு உதாரணங்கள். அடுத்து இதே போல உண்டான ஒரு உதாரணம் தான். இப்னு ஹாமிதின் அஸ்ஸாதிகு, ஹாமிதுடைய உண்மையான மகன். அப்படி சொல்ல முடியாது, அது முபத்ததா ஹபருடைய சென்டென்ஸ் ஆமால். சரிங்களா? அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, இப்போ உஸ்தாதுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, இது முபத்ததா ஹபராக அர்த்தம் வைக்கந்தான் இப்படி வரும் அப்படின்னு ஒரு டவுட். அது எப்படி வரும்னு சொன்னா, இப்னு ஹாமிதின், ஹாமிதுடைய மகன், சாதிகுன் உண்மையாளர். புரியுதா உங்களுக்கு? சரி, இங்க வந்து அதற்கான உதாரணம் இல்லை, இங்க மௌசூஃப் சிஃபத், அதாவது மன்ஊத் நஅத்துக்கான உதாரணம். இப்ப இங்க எப்படி வாசிக்கணும், இதுக்கு எப்படி அர்த்தம் வைக்க வேண்டும்? இப்னு ஹாமிதின், ஹாமிதுடைய மகன், அஸ்ஸாதிகு சாதிகான ஹாமிதுடைய மகன், உண்மையாளரான ஹாமிதின் மகன். எப்படி தர்கீப் எப்படி சொல்லணும்? இப்னு முபத்ததா முதாஃப் வ மன்ஊத், ஹாமிதின் முதாஃப் இலைஹி, அஸ்ஸாதிகு நஅத். எதுக்கு நஅத்தா வருது? இப்னுக்கு நஅத்தா வருது. ஹாமிதுடைய உண்மையான மகன். இங்க பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹாமிதுக்கு நஅத்தாக வருது. இப்னு ஹாமிதின் அஸ்ஸாதிகி, உண்மையான ஹாமிதுடைய, உண்மையாக நடந்து கொள்ளக்கூடிய ஹாமிதுடைய மகன். சரியா? இப்ப இங்க வந்து இப்னு முபத்ததா ஹாமிதின், இப்னு முபத்ததா முதாஃப், ஹாமிதின் முதாஃப் இலைஹி மன்ஊத், அஸ்ஸாதிகி நஅத். அடுத்து பைத்துனல் ஜதீது, எங்களுடைய புதிய வீடு. எப்படி அர்த்தம் வைக்க வேண்டும்? எங்களுடைய புதிய வீடு, கரீபுன் அருகில் இருக்கிறது. இன்னும் மூன்றோட நம்ம முடிச்சிடும். பைத்துனா முபத்ததா முதாஃப், நா முதாஃப் இலைஹி, பைத்து மன்ஊத், அல் ஜதீது நஅத். அடுத்து அடுத்து ஐன கிதாபுக்கல் கபீரு, உன்னுடைய பெரிய புத்தகம் எங்கே? ஐன இஸ்திஃப்ஹாம், இஸ்திஃப்ஹாமுடைய பெயர் சொல், லில் மக்கான், மக்கானிற்கான பெயர் சொல். கிதாபு என்பது பாருங்க முதாஃப் க முதாஃப் இலைஹி, மேலும் இந்த கிதாப் என்பது மன்ஊத், அல் கபீர் என்பது நஅத்தாக இருக்கிறது. சரி, இன்ஷா அல்லாஹ் நேரம் வந்து கரெக்டாக 9 ஆயிடுச்சு. ஆகையால் இதிலிருந்து நாம் அடுத்த வகுப்பில் நாம் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லா ஃபீக்கும். ஏன்னா இது பொறுமையாக சொல்ல சொல்ல கொஞ்சம் குறிப்பெடுக்க விளங்கி கொள்ள அது வாய்ப்பாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். முடியுமானால் இந்த எக்ஸசைஸை வந்து செய்துவிட்டு வாருங்கள். இந்த எக்ஸசைஸை நம்ம அடுத்த வாரம் படிக்க மாட்டோம், ஆனால் இதை நம்ம முடிஞ்சால் இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆனிலிருந்து வரக்கூடிய
உதாரணங்களை படிக்கலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சென்டென்ஸ் அனலைசிஸ் இதை நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம், இதெல்லாம் நம்ம படிக்க மாட்டோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பினா அடுத்த வாரம் பார்க்கலாம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.